ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பல்வேறு முன்னணி செய்தி ஊடகங்களில் செய்தி ஆசிரியராக இருந்தவர் மூத்த ஊடகவியலாளர் சுகிர்தா அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மாநிலத்தினுடைய நிதிநிலை அறிக்கை இந்த தாவக அரசினுடைய முதல் நிதிநிலை அறிக்கை. இது பட்ஜெட் பெரிய லெவலில் எதிர்பார்க்கப்பட்டது. நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. திமுக அரசையோட சிறப்பாக இருக்கும், பெண்களுக்கான திட்டங்கள், குழந்தைகளுக்கான திட்டங்கள், கல்விக்கான திட்டங்கள்னு. இப்போ இந்த பட்ஜெட் குறித்து திமுக இவங்க பிரேமலதா அவர்கள், சௌமியா அன்புமணி அவர்கள் தொடர்ச்சியாக கொடுத்தாங்க. ஏமாற்றம் அளிக்குதுங்கிற மாதிரி விமர்சனங்களை வச்சுட்டு வராங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க சிறப்பாக பண்ணியிருக்காங்களா, இல்லை முடிந்தளவு பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை டெவலப் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கா? எப்படி பார்க்குறீங்க? நம்மளுக்கும் ஒரு 22 வருஷ அனுபவத்தில் பல பட்ஜெட்களை நம்ம பார்த்துருப்போம் பத்திரிகையாளராக. திமுகவுக்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்கும் பட்ஜெட்டில், அதிமுகவுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கும். ஆனால் இரண்டு கட்சிகளுடைய ஆட்சியிலையும் பார்த்தோன்னா அந்த திட்டங்கள் எந்த இடத்துலையுமே அந்த ஃப்ளோ, அதாவது எதுக்கான அலோகேஷன் ஃபண்டு அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்காது. அவங்களுடைய அந்த தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்குற சிக்னேச்சரி அந்த மாதிரியான திட்டங்கள். இப்போ போன முறை சொன்னாங்க இல்லையா, மகளிர் உரிமை திட்டம்ங்கிறது இப்போ முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் தான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வராங்க அந்த உரிமை தொகை. அப்படியான திட்டங்கள் அப்படி ஏதோ ஒன்றை ஒவ்வொரு ஆட்சியிலையும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த தடவை பார்த்தோன்னா அப்படி எந்த திட்டமுமே இல்லை. அதாவது இவங்க வெற்றி கழகம், வெற்றி விஷன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் திட்டத்துடைய தொடர்ச்சி கண்டினியூட்டியாக தான் அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இவங்க சொல்லலாம் இப்போ கொடுத்துருக்கிற திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அதாவது திருமண நிதி உதவிக்கு பதிலாக பட்டுப்புடவை கொடுக்கறது, நிதி உதவியை தாலிக்கு தங்கம், அந்த தாலிக்கு தங்கம் தான் வருது. அந்த திட்டம் ஜெயலலிதா அவர்கள் அறிவித்த ஒரு திட்டம். அதை கடந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில் என்ன பண்ணாங்கன்னா, விமன் எம்பவர்மெண்ட்டாக இருக்கணும். அது தாலிங்கிறது அப்படிங்கிறது பெண்ணுக்கு திருமணத்தை நோக்கியதை விட கல்விக்கு உதவி கல்விக்கா இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் அது உமன் எம்பவர்மெண்டா புதுமை பெண் திட்டமா மாத்தினாங்க. இப்போ இதுல ஒரு கிளாரிட்டியே நமக்கு இல்லாம இருக்கு. அந்த புதுமை பெண் திட்டம் தொடருமா தொடராதா அப்படின்னு. இதுக்கு மட்டும், அதாவது இந்த திருமணம், பட்டுப்புடவை, தாலி இதற்கான நிதி உதவின்னு சொல்லிட்டு இதற்கு ஒரு 812 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் திட்டம்னு சொன்னாங்க. அதை அனைத்து குழந்தைகளுக்குன்னு சொன்னாங்க. இப்போ அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்குன்னு சொல்லி ஒரு 560 கோடி கிட்ட அதுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த இரண்டு திட்டமுமே கடந்த காலங்களில் இருந்த திட்டம் தான். அதிமுகவும் இது மோதிர திட்டம் புதுசு மாதிரி அரசு இதெல்லாம் புதுசாக தெரியலாம், ஆனால் புதுசு கிடையாது. உங்களுக்கு தெரியும், அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கும், எம்ஜிஆர் பிறந்த நாள் அன்னைக்கும், கலைஞர் பிறந்த நாள் அன்னைக்கும், ஜெயலலிதா பிறந்த நாள் அன்னைக்கும், அன்னைக்கு பிறக்கிற அரசு மருத்துவமனைகளில் பிறக்கிற குழந்தைகளில் அந்த பகுதியில் கட்சிக்காரங்க போய், மாவட்ட செயலாளர்கள் போய் இந்த மோதிரம் அணிவிக்கிற திட்டம் இருந்தது கடந்த காலங்களில். சட்டமா இல்லாம இது ஒரு கட்சியுடைய இதுல. ஏன்னா கட்சிக்காரங்க ஆபியஸா போய் சாவு வீட்டுல போய் காரியத்துக்கும் பணம் கொடுப்பாங்க, நிதி உதவி செய்வாங்க, திருமணத்துக்கு நிதி உதவி செய்வாங்க, கல்விக்கு நிதி உதவி செய்வாங்க. ஆனா இந்த அண்ணா பிறந்த நாள், கலைஞர் பிறந்த நாள், எம்ஜிஆர் பிறந்த நாள், ஜெயலலிதா பிறந்த நாளுக்கு கொடுக்கறத கட்சி நிதியிலேருந்து பண்ணுவாங்க. அந்தந்த கட்சி மாவட்ட செயலாளர்கள் அதை முன்னெடுப்பாங்க. அதனால அந்த திட்டமும் புதிய திட்டம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏற்கனவே முன்னோடி திட்டம் தான், இங்க இருக்கிற திட்டம் தான். ஸோ அப்போ புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்க இந்த பட்ஜெட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா, புதுசாக எந்த திட்டமுமே வரல. அவங்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த திட்டங்கள் குறைந்தபட்சம் இந்த ஏற்கனவே கண்டினியூஸாக இருக்கிற உரிமை தொகையை அதாவது உயர்த்தி கொடுக்குற திட்டமாக இருக்கலாம். அவங்க வேலை இல்லாத பட்டதாரி இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியான ஒரு அறிவிப்பு வரல. இவங்க ஒரு டைம் பிரீத் கேட்டிருக்காங்கிறது சரி, ஆனால் இவங்களுடைய சிக்னேச்சர் திட்டமாக முதல் பட்ஜெட்டு, நீங்கள் தூய சக்தின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த நீங்கள், அப்போ முதல் பட்ஜெட்டில் உங்ககிட்ட ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இளைஞர்கள், குழந்தைகள், பெண்கள், வேறு யாருக்குமே இப்படி ஒரு மாஸ் கேதரிங்காக அனைத்து வயதினரிடையேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் கேதரிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இங்கே உருவாக்கப்பட்டிருக்குல்ல, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா, அவர்களுடைய ரசிகர்களோ அல்லது வாக்காளர்களோ, அதை எப்படி வேணால் சொல்லலாம், இப்படி செக்ஷன் வைஸ் பார்த்தோம்னா அவங்களையே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலை இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் கட்ட பார்வை. உங்கள் டார்கெட் யாரோ, உங்களுக்கு இந்த நிலை கொண்டு வந்தவங்க யாரோ, அவங்களுக்கே நீங்கள் எதுவும் செய்யலை. குழந்தைகளுக்கு கல்வியில் நிதி ஒதுக்கீடு குறைவாக இருக்குது. பொதுவாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கல்விக்கான நிதி குறைவாக இருக்குங்கிறத பிரின்ஸ் கஜேந்திர பாபு சொல்கிறாங்க. கோத்தாரி குழு கமிஷன்லேருந்து இதுவரையும் ஒரு 5% ஏற்றுங்கன்னா ஏற்றுறதே இல்லைன்னாங்க. கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் கல்விக்கு அவங்களுடைய இதுலேருந்து அதிகம் செய்வாங்க அப்படிங்கிறது பொதுவான பார்வை. ஆனால் இப்போ மாநில பட்ஜெட்லேயே கல்விக்கு குறைவாக இருக்குது,
அப்படிங்கிறது இவர் தங்கம் தென்னரசு கூட அதை சொல்கிறாரு. இந்த மாதிரி குழந்தை கல்விக்கு நிதி குறைவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை இவங்க எப்படி இதை சொல்ல போகிறாங்க? அதாவது 2-3 விமர்சனங்கள் வந்திருக்கு. உதயநிதி சொல்கிறத விடுங்க, உதயநிதி திமுககாரர் சொல்கிறாருன்னு எடப்பாடி அவர்களே சொல்கிறாங்க. என்னங்க ஏற்கனவே இருக்கிற திட்டங்களுக்கெல்லாம் இவங்க பேர் வச்சுக்கிட்டாங்க. அதாவது அங்கே கலைஞர்னு 2-3 திட்டத்துக்கு தான் பேர் இருந்தது. இவர் நிறைய இடத்துக்கு வெற்றின்னு போட்டுக்கிட்டாரு. வெற்றி என்றால் விஜய், இல்லை வெற்றினே வச்சுக்குவோம். இதுதான் உண்மையான மாற்றமா அப்படிங்கிற கேள்வியை உதயநிதி கேட்குறாரு, எடப்பாடியும் கேட்குறாரு. 2 பேரும் சேர்ந்து கேட்கக்கூடிய நிலையாக இருக்கு. இதை எப்படி பார்க்குறது? அதாவது இன்னைக்கு பொலிட்டிக்கலாக கொடுத்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குல்ல, அது ரொம்ப கவனிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். வழக்கமாக சொல்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு டோன். வழக்கமாக திமுக பட்ஜெட்னா அதிமுக எதிர்த்து தான் அதை சொல்லுவாங்க. அதிமுக பட்ஜெட்னா திமுக எதிர்த்து சொல்லுவாங்கங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டு. இந்த முறை தாவேகாவோட கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை, இப்போ இடதுசாரி தோழர்கள், இப்போ வீரபாண்டியன் தோழர் மாதிரியான ஆட்களை என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப முக்கியமாக நுட்பமாக கவனிக்கக்கூடியது இந்த பட்ஜெட்டில். ஏஐ பற்றி சொல்கிறத அவர் வரவேற்கிறார். ஆனால் ஏஐ என்ன மாதிரி ஒரு ஏஐ எக்ஸ்பர்ட் ட்ரெயினராக இருக்கிற எனக்கு வெறும் 5 கோடி ரூபாயில் நீங்கள் ப்ராஜெக்டை பற்றின மதிப்பீடு பண்ணுவீங்க அப்படிங்கிறது அது எதுக்கு? ஏஐ சிட்டி, ஏஐ யூனிவர்சிட்டி, இப்படி ஏஐ தொழில்நுட்பத்திலே எல்லாத்தையும் இங்கே கொண்டுட்டு வர போகிறீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் ஆந்திராவும் தெலுங்கானாவும் இருக்காங்க. அவங்க இப்போவே கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட் கவர்மெண்ட் ஸ்கீமில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஏஐயை. நான் சொல்கிறது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏஐ சமிட்டுக்கு போனப்பயே அவங்க அங்கே டெமோ வச்சுருந்தாங்க. அப்படி இங்கே ஏதாவது புது ப்ராஜெக்டை நம்மளுடைய ஸ்கீம்ஸ்குள்ளே கொண்டு வரதுக்கு, அதை இங்கே சிங்க்ரனைஸ் பண்ணுறதுக்கும் அப்படியெல்லாம் இல்லை. ஏஐ தொழில்நுட்பம் குறித்து நாங்கள் ஒரு பெரிய ஏஐ மாடல் சிட்டி உருவாக்க போகிறோம், மாடல் பல்கலைக்கழகம் உருவாக்க போகிறோம், அதுக்கு ப்ராஜெக்ட் ரெடி பண்ண 5 கோடி அப்படின்னு. இதை வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு ஏஐக்கு இவ்வளோ இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம்னு ஒன்று அறிவிச்சாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியும். ஆனால் அதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க நிதி, அதோட பாசிபிலிட்டிஸு, அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்ங்கிறது ஒன்று. இது அவர் அதை வரவேற்றுட்டு ரொம்ப முக்கியமாக நுட்பமாக சொல்கிறாரு. அரசு ஊழியர்கள், நிரந்தர பணியாளர்கள், ஒப்பந்த பணியாளர்கள், அதுக்கப்புறம் அப்பப்போது இவங்க அவுட் சோர்ஸ் பண்ணி எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரியான தனியார்லேருந்து எடுத்து பண்ணக்கூடிய அந்தந்த காலகட்டத்திற்கான இந்த மாதிரி எந்த பணியாளர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் குறித்து இந்த பட்ஜெட்டில் இல்லைங்கிறார் வீரபாண்டியன். அப்போ உங்களை நம்பி நீங்கள் வேலை வாய்ப்பை கொடுப்பீங்க இளைஞர்களுக்கு, ஏற்கனவே அதெல்லாம் சொல்லி தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. அப்போ வேலை வாய்ப்பை தரக்கூடிய அளவிலான இல்லை, அரசு காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு என்ன வழி அப்படின்னு. இப்போ நிதியமைச்சர் நீங்கள் சுட்டி காண்பித்தது மாதிரி, அதாவது ஒரு மத்திய அரசுடைய பட்ஜெட்டோ இல்லை மாநில அரசு பட்ஜெட்டோ அதோட ஜிடிபி, அவங்களுடைய ஜிடிபியில் கிராஸ் டொமஸ்டிக் அந்த ப்ராடக்டோடைய அந்த ஜிடிபியில் எந்த அளவுக்கு அவங்க எதுக்கு நிதி ஒதுக்குறாங்கன்னா அதில் ரொம்ப கவனமாக பார்க்கக்கூடியது கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் எவ்வளவு நிதி ஒதுக்குறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக கவனிப்பாங்க. அது 2 தான் ஆன்மா. இன்னும் சொல்ல போனால் தொடர்ந்து வளர்ச்சிக்கான அது ஒரு மனித வளத்தின் மேல. இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் தமிமுமன் சார் அதை சுட்டி காண்பிப்பார். நீங்க கல்விக்கு ஒதுக்குற நிதியை செலவினமா பார்க்க கூடாது, மனித வளத்தின் மீதான முதலீடா பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அப்ப கடந்த திமுக ஆட்சியில எல்லாரும் கடன் வாங்குறீங்கன்னு சொல்றப்ப அவங்க சொன்ன விஷயம் அதுதான். விவாதங்கள்ல திமுக காரங்க, ஏங்க நாங்க வாங்குற கடன் ஒவ்வொன்றும் இன்னும் 10-20 வருஷத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. அது பெண்களுக்கு நாங்கள் படிக்க வைக்கிறது, பெண்கள் படிப்பு அதிகரிக்கிறது, பழங்குடியினர், தலித்துகள், மலைவாழ் மக்கள் படிப்பு, இதெல்லாம் நாங்கள் செலவு பண்ணாலுமே அது டோட்டலாக நம்ம ஸ்டேட்டுக்கான அடையாளமாக பின்னாடி 10 வருஷத்தில் வரப்போகிறாங்க. இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள், நாங்கள் பண்ணுற எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தான் சொன்னாங்க அவங்க. அதை விமர்சனம் பண்ணாங்க, கடன் வாங்குறாங்கன்னு. இப்போ என்னன்னா அந்த மாதிரியான ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேலே குறைச்சிருக்கிறாங்க. 2000 கோடி குறைச்சதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ராஜ்மோகனும் சரி, அல்லது நிதி செயலர் சித்திக் அவர்களுடைய ப்ரெஸ் மீட்டில் சொன்ன தகவலும் என்னன்னா, கடந்த ஆட்சியில் எஸ்டிமேஷனே கூட போட்டுட்டாங்க. அதாவது அவங்க 42,000 கோடி தான் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஒரு 46,000 கோடிக்கிட்டேயோ 48,000 கோடியோ போட்டுட்டாங்கன்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அந்த மிச்சம் இருந்தது அந்த பணம், இவங்க அது மாதிரி வேணும்னு எதுக்கு போட்டாங்கன்னே தெரில, கூட்டி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிலை சொல்லியிருந்தாங்க. அதற்கு இப்போ முன்னாள் நிதியமைச்சர், முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு என்ன சொல்கிறாருன்னா,
ஒவ்வொரு முறையுமே பள்ளி கல்வித்துறையில் இப்படி பெண்டிங் இருக்கும், நம்ம எஸ்டிமேஷன் இலக்கில். அதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணம், அந்த ஆசிரியர்கள் நியமனங்கிறது எப்போதும் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும்போது அதில் வந்து நம்ம அந்த பணத்தை செலவு செய்ய முடியாமல் போகும். சில எக்ஸ்பென்சஸ் செலவுக்கு இலக்கு வச்சுருந்துருப்போம், அது அந்த நிதியாண்டுக்குள்ளே முடியாமல் போகும். அது அடுத்த நிதியாண்டில் நம்ம அதற்கான திட்டங்களை செய்வோம். இல்லைனா இப்போ ஃபிஸ்கல் நம்ம வந்து ஃபிஸ்கலாக இருந்து அதை இருந்தால் தான் கவலைப்படணும். கொஞ்சம் பணம் அங்கே இருக்குன்னா அதை ஏதோ ஒரு திட்டத்திற்கு நம்ம செய்வதற்கான ஒரு வாய்ப்பு தானே அது, அப்படிங்கிறது ஒரு நியாயமான காரணமாக தெரியுது. அப்போ நீங்கள் வந்து குழந்தைகளையும் இன்னும் அடுத்து ரொம்ப கொடுமை, தேவனையவன் போன்றவர்கள்லாம் அதற்கு கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. குழந்தைகள் சார்ந்து ஒரு ஸ்கீமுமே இல்லை. ஒரே ஒரு ஸ்கீம் இருக்கு, நான் படிச்சு பார்த்ததுல, அங்கன்வாடி மையங்கள் 500 நாங்க வந்து அமைப்போன்றாங்க. அது அமைப்பாங்களா, இருக்கிறத புனரமைக்க போறாங்களாங்கிற கிளாரிட்டியே கூடல. 500 மையங்களுக்கான ஃபண்டு அலோகேஷன் இங்க இல்லை அங்கன்வாடி மையங்களுக்கு. ஸோ அப்போ ஏற்கனவே இருக்கிறது இவங்க ஏன்னா ஒரு வார்த்தை எல்லாத்துலையும் சொல்றாங்க, அரசு பள்ளிகள் கல்லூரிகளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் வந்து புதுப்பிக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. அது தேவைதான். ஏன்னா இன்னைக்கு அரசு பள்ளி கல்லூரிகளில் இருக்கிற டாய்லெட்டுகள் மோசமா இருக்கு, அதை சரி பண்ணணுங்கிறது எல்லாருடைய கோரிக்கையும் இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மோசமா இருக்கு. ஆனா இந்த 5 ஆண்டுகளில், கடந்த 5 ஆண்டுகளில் கட்டப்பட்ட பில்டிங்ஸ், நிறைய பில்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் இந்த தமிழ்நாடு எலெக்ஷன் கேம்பெயின்ல நான் பார்த்த வரைக்குமே ஓரளவுக்கு நல்ல பில்டிங்கா கட்டியிருக்காங்க. இந்த முன்னாடியே கட்டின பில்டிங்களுக்கு புனரமைக்கிறதுக்குன்னு நிதி சொல்லலாம். ஆனாலும் என்ன கேள்வி வருதுன்னா, எக்காரணம் கொண்டும் நம்ம கல்விக்கான நிதியை குறைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா தமிழ்நாடு இன்னைக்கு வந்து இவங்க இன்னைக்கு வாசிச்சதுலேயே தமிழ்நாடு முன்னோடியா இருக்கு, வெற்றி மாநிலமா இருக்குன்னு பல இடங்கள்ல குறிப்பிட்டு வாசிச்சதுக்கு பின்னாடி இருக்கிறது நம்மளுடைய கல்வி கட்டமைப்பு. நிதி ஆயோக்ல முதலமைச்சர் விஜய் போய் அங்க டெல்லியில தானே சொன்னாரு, நிதி ஆயோக்ல எங்க தமிழ்நாடு எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்குன்னு சொன்னாரு. கல்வி கட்டமைப்பு தான் நம்ம எல்லாருடைய பேஸ். இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க உட்காந்து பேசுறதும் இன்னும் சில பேரை வந்து கேள்வி எழுப்புறதற்கு கூட நம்மளுடைய கல்வி கட்டமைப்பு தான். ஒரு காலத்துல ஒரு சில பேர் மட்டுமே கேள்வி எழுப்பக்கூடிய பத்திரிகையாளர்களாகவும் இருந்த இடத்தை மாத்தினது தமிழ்நாடுக்கு பெரிய பங்கு. பெண்கள், சிறுபான்மையினர், தலித் எல்லாரும் இன்னைக்கு படிச்சவனா இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுல மட்டும் தான் சாத்தியமா இருக்கு. ஈவன் கேரளாவோடய ஒப்பிடும் போது அங்க கேரளா என்ன சொல்றாங்க, எல்லாருக்கும் எழுத்தறிவுல முன்னாடி வந்துட்டாங்க. இப்படி ஒரு உயர்கல்வியில பெண்கள், இஸ்லாமியர்கள், தலித்துகள் இருப்பது வந்து கேரளாவுடைய தமிழ்நாடு தான் பெஸ்ட். ஆமா, ஏன்னா லிட்ரஸில அவங்க கூட இருந்தாலும் இன்க்ளூசிவ் growthல நாம வந்து அதிகமா இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஆனா இன்னைக்கு இன்னொன்னு ரொம்ப முக்கியமா கவனிக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. இவங்க மதச்சார்பின்மைங்கிறத இந்த அரசு எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்றால், அந்தந்த மதத்தை போய் கும்பிடுறது தான் மதச்சார்பின்மை அப்படின்னு. மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது வேற. நீங்க அரசு அலுவலகங்கள்லயோ அரசு சார்ந்த விஷயங்கள்லயோ மதச்சார்பின்மையா தான் இருக்கணும். மத நல்லிணக்கம்ங்கிறது வந்து நீங்க உங்க நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஆனா மதச்சார்பின்மைங்கிறது வந்து அரசு விஷயங்கள்ல நீங்க எந்த மதத்தையும் பின்பற்ற கூடாதுன்னு ஒருத்தர் கொண்டு போய் வேளாண் பட்ஜெட்டை திருப்பதியில வச்சுட்டு வராரு. இன்னைக்கு என்னன்னா, நம்ம மாநிலத்துடைய பட்ஜெட் அது இன்னொரு மாநிலத்துல இருக்கு, நம்ம இறையாண்மைக்கே அதை கேள்விக்கு உட்படுத்துற விஷயம். ஆமா, அதுவும் மிக முக்கியமான கேள்வி. இன்னொரு மாநிலத்துல போய் நமக்கு அங்க கொண்டு போய் வச்சுட்டு வர்றது அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து நிதியமைச்சர் போகும்போதே வந்து ஜெபமாலையோட உள்ள போறாரு. அப்ப அத நிதிநிலை அறிக்கையோட போறது அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து அவங்க தனிப்பட்ட சடங்குகள். அதை மீடியா முன்னாடி காமிக்க கூட தேவை. அவங்களுக்கு நம்பிக்கைகள் கூட இருக்கலாம், அதுக்குள்ள நம்ம போக முடியாது, அது தனி மனித உரிமை. ஆனா நீங்க வந்து அந்த அரசோட பொறுப்பா, அரசு பதவியை ஏற்றுக்கிட்டு அதுக்கான பதவி பிரமாணம் பண்ணிட்டு நீங்க காப்புரிமை பண்ணிட்டு வந்து அந்த இடத்துல நிற்கும் போது, நீங்க தமிழ்நாடுடைய நிதிநிலை அறிக்கையோட நீங்க எப்படி வந்து ஒரு மத சார்பை எடுத்துக்கிட்டு நீங்க உள்ள போவீங்க? எடுத்துட்டு போனா என்ன பண்ண முடியும்? நம்ம எடுத்துட்டு போனா இந்த முன்னுதாரணத்தை காப்பாங்க. அப்ப சுகீலா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஆமா, ஒரு பைபிள் எடுத்துட்டு போனா மட்டும் அவங்க அமைதியா இருப்பாங்க. ஆனா பகவத்கீதை எடுத்துட்டு போனா இவங்க எல்லாம் பேசுவாங்க. அப்பயும் பேசுவோம், இப்பயும் பேசுவோம். ஆனா அவங்களுக்கு அப்படி தெரியாது. ஈவன் IUML இருந்து ஒரு அமைச்சர் வந்து போய் பதவி ஏற்கும் போது கூட உள்ளர போய் அவங்க ஏதோ வந்து அந்த அவங்களுக்கான அந்த வாசகங்கள் திருக்குறாங்க, அதுவும் செய்திருக்க கூடாதுதான். ஸோ இதை அனுமதிக்கவே முடியாத ஒன்று. இன்றைக்கு அது ஒன்று முக்கியமாக கவனிக்கக்கூடியது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, சுகாதாரம் சார்ந்தெல்லாம் பிரைட்டனாக சொல்கிற மாதிரி ஒரு திட்டம் கூட இல்லை. சுகாதாரத்தில் வந்து நாம் எவ்வளோ ஸ்ட்ராங்கான, தமிழ்நாடு எவ்வளோ கட்டமைப்பு கொண்ட ஒரு மாநிலம், ஆனால் அங்கேயும் சொல்லிக்கிற மாதிரி ஒரு பிரைட்டான ஒரு அறிவிப்புகளுமே இல்லைங்கிறதுனால தான் எதிர்கட்சிகளும் விமர்சிக்கிறாங்க, கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் இன்னைக்கு வந்து விமர்சிக்கக்கூடிய இடத்திற்கு அது தள்ளப்பட்டிருக்குங்கிறத பார்க்க முடியுது. ரொம்ப நுட்பமான விஷயங்களும் சொன்னீங்க, அதாவது உள்ளடக்கமான விஷயத்தையும் சொன்னீங்க. அப்புறம் ரொம்ப மேலோட்டமாக இது ஒரு மேட்ரான்னு நினைக்கக்கூடிய சில விஷயங்களும் சொல்லிட்டீங்க நீங்கள். ஏன்னா ஜேசிடி பிரபாகர் ஒரு தடவை 2-3 தடவை பைபிளை சொன்னப்பையும் அது விமர்சனமாச்சு. ஏன்னா ஆர்எஸ்எஸ்காரங்க கவனிச்சுட்டே இருப்பாங்க.
இன்னொன்று இவங்க இப்படி செய்கிறதே இப்படி ப்ரொவோக் பண்ணுறதுக்கான வேற டவுட்டாக இருக்கு. ஏன்னா சட்டமன்றத்தில் இது வரைக்கும் கிறிஸ்தவர்கள் வந்திருக்காங்க, இஸ்லாமியர்கள் வந்திருக்காங்க, இப்படி பண்ணது இல்லையே. அது இது திராவிட இயக்கங்கிறப்ப நம்ம மதம் வேணாங்கிறதுல உறுதியாக இருக்கிறோம்ல, வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க அப்படிங்கிறப்ப இதையெல்லாம் அவங்க செய்கிறதுங்கிறது ஒரு பக்கம், அது நுட்பமாக சொல்லியிருக்கீங்க. இன்னொன்று கவனிக்க வேண்டியது அந்த கடன் 10 லட்சம் கோடி விட்டுட்டு போயிட்டாரு ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் அந்த கடனெல்லாம் சரி செஞ்சு அந்த வட்டியெல்லாம் அடைக்கிறதுக்கான ஏதாவது முகாந்திரம் தெரியுதா? அதுக்கான முகாந்திரமே இல்லை. என்னன்னா நான் சொல்லலை, அதை நிதி செயலர் சித்திக் சொல்றாரு அந்த பட்ஜெட் முடிஞ்சு அந்த பிரஸ் மீட்ல. அடுத்த 50 வருஷத்துக்கு கடன் வாங்காம தமிழ்நாட்டில் நீங்க ஆட்சியே பண்ண முடியாது, பட்ஜெட்டே போட முடியாது. 2 மாசத்துக்கு முன்னாடி திமுக வாங்கினப்ப மட்டும் ஐயோ போச்சு அப்படின்னாங்க. ஒவ்வொரு தலைக்கும் இவ்வளவு பணம் இருக்கு, ஐயோ உங்க தலைக்கு இவ்வளவு பணம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி பிரச்சாரம் செஞ்சாங்களே. இதுவரைக்கும் இந்த 3 மாத கால ஆட்சியில தாவேகா இதுவரைக்கும் 1,22,000 கோடி அவங்க கடன் வாங்கியிருக்கிறாங்க. அதை தான் வந்து இப்போ முன்னாள் நிதியமைச்சர் சொல்றாரு, இதே வந்து டெம்போ மெயின்டைன் பண்ணி கடன் வாங்கினா அடுத்த 5 வருஷத்துல அவங்க ஒரு 10 லட்சம், அப்ப 20 லட்சம் கோடி ஆயிரும் அப்படிங்கிறது தான் இது. ஆனா என்ன கேட்டா ஒரு பட்ஜெட் வந்து அதாவது கடன் வாங்குறது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்ப தனி மனிதரா நம்மளை எடுத்துக்கோமே, நம்மளுடைய தகுதி என்னவோ அதுக்கு தான் நமக்கு கடன் கொடுப்பாங்க. எந்த லோன் வாங்குறதா அதானி வாங்குற கடன் நமக்கு கிடைக்காது. நமக்கு என்ன தகுதியோ அந்த லோன் கிடைக்கும். தமிழ்நாட்டு தகுதி இருக்க போய் தானே கடன் கிடைக்குது. அதனால இவங்கன்னா அதை வந்து ஒரு பெரிய பூதாகரமா, என்னன்னா இவங்க எதெல்லாம் பூதாகரமா பேசினார்களோ அதையெல்லாம் இப்ப அவங்களே பின்பற்ற வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அப்ப அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க சினாரியோவே வேற, எலெக்ஷனுக்கு அப்புறம் இங்க எந்த தூய சக்தியா இருந்தாலும் புது கட்சி மாற்றம் அப்படின்லாம் சொன்னாலும் மாற்றலாம் முடியாது. இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளதான் நீங்க பிளே பண்ணணும். இதே பியூரோக்ரசி தானே இருக்கிறாங்க. அந்த டெம்ப்ளேட் சிறந்த டெம்ப்ளேட்னு அவங்களே அவ்வப்போது சொல்லிடுறாங்களே, தமிழ்நாடு சூப்பரா இருந்திருக்கு, தமிழ்நாடு எல்லாத்தையும் சூப்பரா இருக்குன்னு அவங்களே போய் சொல்றாங்களே. அதனால அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள தான் பிளே பண்ணணுங்கிறத தான் இன்னைக்கு பட்ஜெட் நமக்கு சொல்லியிருக்கு. ஆனா மகளிர் விஷயத்துல ரொம்ப கவனிக்கக்கூடியது என்னன்னா, டாஸ்மாக் குறித்து கடுமையான விமர்சனங்களை வைத்தாங்க. அது கடுமையாக விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு கடந்த ஆட்சியில். அது வந்து இன்னும் சொல்ல போனால் வந்து பூரண மதுவிலக்கு, படிப்படியான மதுவிலக்குன்னு அதிமுக திமுக தேர்தல் அறிக்கை கொடுத்த காலத்துல இருந்தே தமிழ்நாட்டோட அது ஒரு முக்கியமான பேசுபொருளான ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு. அதை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படி சரி பண்ணியிருக்காங்க, அதை சரி பண்ண முடிஞ்சுதா, அதில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்தாங்க, அது ஏதாவது வந்து கை கொடுத்துருக்குதா தமிழ்நாட்டுக்குங்கிறதெல்லாம் இன்னொரு கொஸ்டின். ஆனால் ரொம்ப பேசிக்காக தாவேகா வைத்த தேர்தல் பரப்புரைங்கிறது வந்து டாஸ்மாகே இவங்க வந்தால் இருக்காது போலங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை தான் ஏற்படுத்தி பாட்டெல்லாம் பாடினாங்க இல்லையா. இப்போ என்னன்னா டாஸ்மாகை குறைப்போம் அப்படிங்கிறது பற்றின ஒரு அறிவிப்பு கூட இந்த தேர்தல் அறிக்கையில் இல்லை. ஏற்கனவே அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறதே வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் 717 கடைகளை மூடிட்டோன்னு வந்த போட்ட முதல் கையெழுத்துன்னு சொன்னாங்க. ஆனால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்கப்பட்டதுக்கு அதற்கான எந்த பதிலுமே இல்லை. அது எந்த கடனை சுட்டி காண்பிக்கவே இல்லை. அவங்க நாங்கள் மூடி இருக்கிறோன்னு சொன்ன முதல் பதில், அந்த முதல் பதில். 2வது கேள்வி, எங்கெங்கெல்லாம் மூடி இருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னா முதல் பதிலே இதற்கு பொருந்தும். இப்படிதான் இருந்துச்சு அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்கப்பட்டிருந்த பதில். அது சமூக வலைதளங்கள்ல ஒரு வயசான ஒரு லேடி வந்து போய் 45 வருஷமா கடை இருந்தது என் ஸ்கூல் பக்கம், அது மூடிட்டாங்க, இந்த அரசு கிரேட்டுனாங்க. கடைசியில் பார்த்தா டாஸ்மார்க்குங்கிற கான்செப்ட் வந்து 45 வருஷம் ஆகலைன்னு சொல்லி அந்த இயர் டெனர் பிரச்சனை எல்லாம் சொன்னாங்க. 40 வருஷம் டாஸ்மார்க்குங்கிற கான்செப்ட் இருந்ததுலாம் சொல்லி அது அடுத்த நாளே அந்த டாஸ்மாக் கடை ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்ததையும் ஆமா அது கரெக்டா மூடி இருக்க. இப்ப 10 மணிக்கு முன்னாடி 9 மணிக்கு முன்னாடி காலங்காத்தால போய் பார்த்துருப்பாங்க போல அப்படின்னு. இதுதான் நிறைய நடந்தது தொடக்கத்துல. ஸோ இப்பயுமே எனக்கு அந்த கேள்வி இருக்கு. இந்த பட்ஜெட்டை நாம வந்து ஒரு பத்திரிக்கையாளராக அனலைஸ் பண்றோமே, ஆனா வந்து சோகால்டு டிவிகே ஃபேன்ஸோ அல்லது இந்த மாதிரி ஒரு காமன் ஐடியிலேருந்து வந்து நம்மளை நம்ப வைக்கிற மாதிரியான விஷயங்களை சோஷியல் மீடியா இன்னைக்கு எப்படி எதிர்கொள்ளும் அப்படிங்கிறதையும் நான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா பல ஃபேக்ட் செக் பண்ண வேண்டியதா இருக்கு இன்னைக்கு வரக்கூடிய தகவல்கள்ல. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு சொல்லணும், ஃபேக்ட் செக்னு சொல்றதுனால நீங்க அதுல நிபுணத்துவம் பெற்றதுனால அந்த துறைக்கு வேற பேரெல்லாம் மாத்திருக்காங்க. ஆளையும் அதாவது அது முன்னாடியாவது குறைந்தபட்சம் வந்து அயன் கார்த்திகேயனை மிஷன் டைரக்டரா போடும்போது அவர் ஒரு IFCN சர்டிஃபைடா இருந்தாரு, GNI நெட்வொர்க் ட்ரெயினரா இருந்தாரு, அந்த இந்தியா முழுவதும் இருக்கிற ஃபேக்ட் செக்கிங் சிலபஸ் கமிட்டில எல்லாம் இருந்தாரு. அது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு, நீதிமன்றத்துக்கு போனாங்க. இப்போ ஒரு ஐடி விங் யாரோ குருன்னு ஒருத்தரை போட்டிருக்காங்க, ஜஸ்ட் பேரை மட்டும் ஆட்டோ கண்ணாடியை திருப்புற மாதிரி மாத்தி பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்த கட்டமா ஃபேக்ட் செக்கிங்கை எடுத்துட்டு போறதுக்கு ஏதாவது ஃபண்ட் அதெல்லாம் வந்து போன டைம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் ஸ்கீம்குள்ள வந்துச்சு. இந்த மகளிர் உரிமை தொகை, ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் இதெல்லாம் வந்து கடந்த முறை வந்து டெப்டி CM இருக்கார் இல்லையா, அவருக்கு கீழே இதெல்லாம் வந்துச்சு, அவருடைய துறைக்கு கீழே.
அந்த மாதிரி இந்த தடவை ஏதாவது இந்த ஃபேக்ட் செக்குக்கான அலோகேஷன்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கிறாங்களானாலும் அந்த இடத்துலையும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இன்னொன்று, இந்த பட்ஜெட்டையே ஃபேக்ட் செக் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன் சொல்றேன்னு கேளுங்க. அதாவது மீன்பிடி தடை காலத்துல அவர்களுக்கு கொடுக்குற நிதி வந்து கடந்த ஆட்சியில வந்து 8,000 ரூபாயா கொடுத்துருக்குறாங்க. 6,000 ரூபாயிலிருந்து 8,000 ரூபாயா உயர்த்தி கொடுத்துருக்குறாங்க கடந்த திமுக ஆட்சியில. இன்னைக்கு வந்து நிதி அறிக்கை வாசிக்கும் போது அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தப்படும். அப்ப 8,000 ரூபாயிலேருந்து 1,000 ரூபாயை குறைச்சிட்டு 6,000 ரூபாயிலிருந்து 7,000 2,000 உயர்த்தினதை 1,000 குறைச்சிட்டு 1,000 ரூபாய் கூட்டியிருக்கோங்க. இதுல என்னன்னா, அது கடந்த ஆகஸ்ட்ல ஜிஓவே போட்டிருக்காங்க. எல்லா பேப்பர்லயும் வந்திருக்கு. இது தனி ஜிஓவா போட்டு பண்ணியிருக்கிறாங்க போன பீரியட்ல. அது எல்லா பேப்பர்லையும் வந்திருக்கு. ஆனால் இவங்க என்னன்னா அந்த ஜிஓவையும் பார்க்கலையா, எப்படி பியூரோக்ரஸி வேலை பார்க்குறாங்க, எப்படி ரிசர்ச் பண்ணாங்க போன பட்ஜெட்டையும் இந்த பட்ஜெட்டையும்லாம். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 8,000 7,000 குறைக்கிறத 6,000லேருந்து 7,000 உயர்த்துறது அப்படின்னு பேசுறது இருக்குல்ல, அதுவும் ரொம்ப கொஸ்டின். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கன்னியாகுமரியில் தேர்தல் பரப்புரையில் தாவேக்காவுடைய தலைவராக விஜய் அவர்கள் அன்னைக்கு பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, 8,000 ரூபாயை 20,000 ரூபாயாக உயர்த்தப்படும். எப்பவுமே அறிவிப்பது எப்பவுமே கூட தான் இருக்கும். நிறைய பி ரிச் இன் ஐடியல்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான். திங்க் பிக் அப்படின்னு சொல்லுவதெல்லாம் உயர் உள்ளங்கிறத வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை வந்து 20,000ன்னு சொன்னது இன்னைக்கு இருக்கிறதையும் குறைச்சி விட்டுட்டீங்களே அப்படிங்கிறது தான் மீனவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதிர்ச்சியா இருந்தது எனக்கு. ஏன் வந்து ஒரு ஃபேக்ட் செக் கூட பண்ணாம இதை என்ன பண்ணாங்க, ஏன் இப்படி குழப்பமா சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து, இது என்னன்னா, சாதாரணமாக சோஷியல் மீடியாவில் புழங்கக்கூடியவர்களே இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு வந்து பெரிய ஃபேக்ட் செக்கிங் நிபுணத்துவம்லாம் இல்லை. மீனவர் குடும்பமாக கூட இருக்கணும்னு தேவையில்லை. போன தடவை இது கூட தானே அறிவிச்சாங்க. இவர் 20,000 கொடுப்பேன்னு சொன்னாரே, 8,000. ஏன்னா இவருடைய லிமிட்டட் பரப்புரை அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குது. இவர் பேசினதெல்லாம், அதனால தான் இவர் அதை சொன்னாரே, இதுக்கு பதிலாக இதை தர்றேன்னு சொன்னாரேன்னு இப்போ எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல இருந்து தான் இந்த கொஸ்டின் எல்லாருக்கிட்டையும் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாம் மீம்ஸ் நல்லா மைண்டில் எல்லாருக்கும் பதிஞ்சிருச்சு. அந்த வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு வந்து 4,000 இவர் வெற்றி பெற்ற அன்னைக்கு என்ன மீம்ஸ் உழவுச்சு, நீங்கள் உங்கள் கண்ணிலே பட்டிருந்திருக்கோம். அப்பா நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன், ஏன்னா வீட்டில் இருந்தால் அண்ணன் விஜய் ஜெயிச்சாரு, 4,000 ரூபா வந்துடும் அப்படின்னு எத்தனை பேர் மீம்ஸ் போட்டாங்க. இந்த மாதிரி காமெடி ரீல்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் குறித்து எந்த இதுவுமே அந்த பட்ஜெட்ல இல்லை. இன்னொன்று, தமிழ்நாடு எப்போதுமே வந்து நம்மளுடைய வழி தொன்று தொட்டு வர்ற வழி, நாம் வந்து எப்படி தமிழர்களுடைய வரலாறு, தமிழுடைய வரலாறு, தமிழ் மொழிக்கான ஆதாரம் அப்படிங்கிறதுக்கு உலகுக்கு நாம் பறைசாற்றிக்கிட்டே இருந்தோம். அதற்கான ஒரு முக்கியமானது கீழடி. கடந்த ஆட்சியில் அந்த கீழடிக்கு எப்படியெல்லாம் மத்திய அரசு எதிர்ப்புகளை கொண்டு வந்தப்பெல்லாம் இவங்க எப்படியெல்லாம் ஃபைட் பண்ணி நின்னாங்க. நீதிமன்றத்துக்கு போனதா இருக்கட்டும், அந்த ஆய்வுக்கே அவ்வளவு உட்படுத்த வேண்டியதா இருந்துச்சு. ரொம்ப குறைவா இருக்குன்னு தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்றாங்க. 1 கோடி ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க. 1 கோடி ரூபாயில நீங்க வந்து ஏற்கனவே கீழடி, பொருணை, இப்போ பொருணைன்னு ஒரு அழகான வந்து இவங்க ஒரு மியூசியம் கிரியேட் பண்ணியிருக்காங்களா, அது மெயின்டெனன்ஸ் இருக்கு. கீழடிக்கான அடுத்த கட்ட ஆய்வுகள் என்ன பண்ணுவாங்க, பல இடங்கள், அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில இடங்கள்லையும் ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க இதில் போன அரசு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த கார்பன் ஏஜ் எல்லாம், அயன் ஏஜ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஆராய்ச்சியிலாம் இறங்கி அதெல்லாம் வெளியிட்டாங்க. நம்மளுடைய இரும்பு அதை சொல்லி பெரிய அதான் அயன் ஏஜ் பிரிண்ட் அந்த இதெல்லாம் இது பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ வந்து இனிமேலுக்கு கண்டு கொள்ளாமல் விடப்படுமா? ஏன்னா அதுக்கு பட்ஜெட்டே அலோகேட் பண்ணலன்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினாக இருக்குது. எப்படி வந்து டாஸ்மாகை மூடிடுவாங்கன்னு நம்பினதுக்கு டாஸ்மாகை பற்றின அறிவிப்பே வரல. நாளையிலேருந்து அதுக்கு ஒரு இதாக வந்து ஆன்லைனில் அவங்களுக்கு பிடித்த மதுவை வந்து தேர்வு செஞ்சுட்டு அப்புறம் போய் கடையில் வாங்கிக்கலாம். கூட்டத்தில் போய் நிற்க தேவையில்லை. அப்புறம் உங்களுக்கு ஏற்கனவே வந்து மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சர் வந்து விக்னேஷ் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து படிப்படியாக குறைக்கிறோம், இல்லை தனியார் மயமாக்குறதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு ஒரு அந்த ஹிண்ட்டும் வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே நமக்கு கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதில் தனியார் மயமாக்கல் நோக்கி நகருதுங்கிறத எல்லாரும் மின்துறைக்கும் இதே விமர்சனம் வந்தது. இவங்க நோக்கமே எப்படி பிஎஸ்என்எல்ல பிஜேபி இது பண்ணுச்சோ அதே மாதிரி எல்லாத்தையும் பிரைவேட் ஆக்கணும், இது பிஜேபியினுடைய அஜெண்டா அப்படிங்கிற விமர்சனமும் வந்தது. பட்ஜெட்லேயும் அதே மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இந்த பெண்களுக்கு ரொம்ப கவர்ச்சியாக சொன்னது 2,500 ரூபா
அப்புறம் 6 சிலிண்டர் இதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதாவது எந்த அந்த அறிவிப்புகள் அவங்க வந்து நாங்கள் பெண்களை மையப்படுத்தி கொடுத்த எந்த அறிவிப்புகளும் இல்லாதது மட்டும் இல்லை, கடந்த முறை வந்து விடியல் பயணம்னு வச்சதுக்கு ஒரு காரணம் இருந்தது. அந்த பயணம் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து 1000 ரூபாயை மிச்சப்படுத்தினா கூட அவள் வந்து போய் சம்பாதிச்சுட்டு வர்றது அவளுடைய சொந்த காலில் ஒரு நிதி சுதந்திரம் தான் கல்விக்கு அடுத்தபடியாக ஒரு பெண்ணை வந்து சுயமரியாதையோடு இந்த சமூகத்தில் இருக்க வைக்குங்கிற அடிப்படையில் தான் அது விடியல் பயணம் அப்படின்னு வச்சது. அதே மாதிரி அரசு பள்ளியிலேருந்து உயர்கல்விக்கு போகிற மாணவிகளுக்கு நாப்கின் வாங்குறது உட்பட அவர்கள் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த 1000 ரூபாய் திட்டம் வந்து திருமண நிதியுதவி திட்டத்தை மாற்றி இப்படி கொடுத்தது. இது எல்லாமே உமனுடைய செல்ஃப் டிக்னிட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட், எம்பவர்மெண்ட் இது எல்லாம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் இதை வந்து இவங்க திரும்ப மாமன் சீரு அண்ணன் சீருங்கிறத என்னங்க, திரும்ப வந்து பெண்களை வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிற ஒரு விஷயம் தானே அது எல்லாமே. ஆணம் நம்பிரு, ஒரு ஆம்பளே நம்பிரு, பெண்ணுக்கு என்ன தனி அடையாளம்? அந்த மாதிரி சொல்றதே என்ன மாதிரியான ஒரு பெண்ணுக்கு அதுல விருப்பம் கிடையாது. ஒரு ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி அதுல இல்லவே இல்லை அப்படின்னு. ஒரு பெண் தனித்து இருக்கிறதுங்கிறதே ஒரு ஆண் சைக்கிளை எதிர்பார்க்க முடியாது. அப்பா, அண்ணன், புருஷன், மகன் யாராவது ஒருத்தர் நம்பி தானே நீ இருக்கணும். பொருளாதார அடிப்படையா இருக்கட்டும், இல்லை ஏதோ பண்பாட்டு அடிப்படையா இருக்கட்டும், இது திருப்பி அந்த வட்டத்துக்குள்ளேயே இழுக்கிற மாதிரி. திரும்ப இப்ப குழந்தைகள்கிட்ட வந்து சுட்டீஸ் குட்டீஸ் நீங்க தான், அதுலயும் எனக்கு உடன்பாடு கிடையாது தான். இருந்தாலும் நீங்க சொல்லி தான் வாக்களிச்சாங்க உங்க வீட்டுல உள்ள பெரியவர்கள் சொன்னாரு, தேங்க்யூ சொன்னாரு. ஆனா அந்த குழந்தைகளுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒன்றும் இல்லைங்கிறது கூட இந்த பட்ஜெட்ல ரொம்ப முக்கியமா கவனிக்கக்கூடியது. கடந்த 2 மாதமாகவே சைல்டு ஹெல்ப்லைன் இருக்கு இல்லையா, 1098 இருக்கு இல்லையா, 1098, அந்த ஹெல்ப்லைன் நம்பரே வந்து அதுல வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல. அவங்க வந்து அதுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. இப்ப 2 மாசமாவே சம்பளம் வரல. இப்ப அந்த திட்டமே தொடருவாங்களா மாட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி. அதனாலதான் அந்த அறிவிப்பை பட்ஜெட்டை வாசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே, வாசிச்சு முடிக்கும் பொழுதே தேவனையன் போன்றவர்கள் வந்து தொடர்ந்து குழந்தைகளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த நிமிஷமே அவர் வந்து ஸ்டேட்டஸ் போடுறாரு, குழந்தைகளை வந்து சுத்தமா புறக்கணித்திருக்குது இந்த அரசு, குழந்தைகளை வைத்து ஓட்டு வாங்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு விஷயம் இதுல இந்த பட்ஜெட்ல இம்ப்ரெசிவ் இல்லை வந்து இது ஒரு கவனிக்கக்கூடிய ஒண்ணு அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே உள்ள திட்டம் தான், அதுக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி ஹெல்மெட் கொடுத்துருக்குறாங்க. சைக்கிள் போறவங்களுக்கு சைக்கிள் கொடுக்கறது ஏற்கனவே இருக்கிற திட்டம். ஹெல்மெட் வாட்டர் பாட்டிலும் சொல்றாங்க ஹெல்மெட் மஸ்ட். ஏன்னா இன்னைக்கு டிராபிக் ரொம்ப விபத்தை தடுக்கிறது, சைக்கிள்ல பாட்டுக்கு போறாங்க. ஆமா ஆமா, அதனால ஹெல்மெட் கொடுத்துருக்கிறது வரவேற்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு திட்டம் தான் இன்னைக்கு சொல்லி இருக்கிறதுல கொஞ்சம் வாவ் ஃபேக்டரா இருக்கிற ஒரு விஷயம், அது தேவையும் கூட அப்படின்னு பார்க்கலாம். நீங்க இந்த குழந்தைகள்னு பேசும்போது விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த பிரமுகர் இதுக்கு வழக்கு கொடுத்திருந்தார். தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது, இந்த மாதிரி குழந்தைகளை சொல்லி ஓட்டு கேட்கிறாரு. இப்ப விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடு என்ன எனக்கு தெரியல, அதே நிலைப்பாடுல இருக்காங்களா எனக்கு தெரியல. நீங்க சொன்னோன்னு எனக்கு நினைவுக்கு வருகிறது. அதாவது வந்து இந்த வீடு வழங்கும் திட்டம் இருக்கு இல்லையா, எல்லா திட்டங்களோடையும் பெயரை மாத்தி இருக்கிறாங்க. எல்லாத்துலயும் வெற்றின்னு உங்க கட்சி பெயர் வர மாதிரி கேட்டா அது விக்டரின்னு சொல்லிக்கலாம். விஜய்னா வெற்றி தானே, அதான் அது மாதிரி சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த பெயர் கடந்த ஆட்சியில், அதாவது இது எப்படின்னா காங்கிரஸ் பீரியட்ல வந்தது வந்து பிஜேபி வந்தோடனே மாத்துவாங்க அந்த பெயர்லாம். அது வந்து இங்கேயும் அப்படிதான், அதிமுக திமுக இதை செஞ்சாங்க. ஆனால் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இதை ரொம்ப தவிர்த்தாரு. உணவகம் அப்படியே இருக்குன்னாரு, ஜெயலலிதா படத்தை கூட மாத்தாதீங்க. இன்னொரு ஒரு விஷயமும் அதுல இருந்துச்சு, அவர் பீரியட்ல வச்ச திட்டங்களுடைய பெயர்கள் எதுலையுமே பெயரை சேர்க்கல. அதாவது வந்து இப்போ அண்ணா, கலைஞர் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் கடந்த கலைஞர் கனவு இல்லம்லாம் ஏற்கனவே இருந்தது தான். அந்த மகளிர் உரிமை தொகைக்கு மட்டும்தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு வச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு மற்றதெல்லாம் புதுமை பெண், விடியல் திட்டம், நான் முதல்வன் திட்டம், தாய் மாணவர் திட்டம், இந்த திட்டம் எல்லா பேரும் இப்போ மாத்திட்டாங்க. அதாவது வந்து மகளிர் பயணம்னு வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே மகளிர் மட்டுமே பேருந்துகள் இருக்கு, மகளிர் மட்டும் போறதுக்கான பேருந்தே இருக்கு. மகளிர் விடியல் திட்டம், புதிய அதாவது விடியல் பயணம் திட்டம் வச்சிருந்தாங்க. அந்த இப்ப திரும்ப மகளிர் பயணம்னு மாத்தி இருக்கிறாங்க. அப்புறம் தாய் மாணவர் திட்டம் ஏற்கனவே இருந்ததா இப்ப பெயர் மாற்றுறது எல்லாமே. அதாவது கலைஞர் கனவு இல்லத்தை வந்து மாத்தி இருக்கிறாங்க. இப்ப வந்து வெற்றி வீடு திட்டம்னு மாத்திருக்காங்க. அதுல கூட என்னன்னா, ஏற்கனவே அரசு மானியம் 3 லட்சம், இப்போ வந்து 5 லட்சமாக உயர்த்தி இருக்கிறோம் அப்படின்னு வெளியிலேருந்து பார்க்கும்போது 1 லட்சம் வீடுகளுக்கு அவங்க வந்து 3500 கோடி ஒதுக்கியிருந்தாங்க அப்படின்னா, இவங்க 5 லட்சம் அப்படின்னா கூட அது 3500 கோடி வந்து 70,000 வீடுகளுக்கு தான் வருது. இந்த 5 லட்சத்தை உயர்த்தினா கூட அவங்க அலோகேஷன் பண்ணியிருக்க ஃபண்டு 70,000 வீடு தான். அப்போ 1 லட்சம் வீடு கட்டி கொடுக்கறது பெருசா, 70,000 வீடு கட்டி கொடுக்கறது பெருசான்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அப்போ 30,000 பயனாளிகளுக்கு அங்கே வீடே கிடைக்காம போகுது. அப்போ 5 லட்சம்னு நீங்க மானியத்தை உயர்த்துறது மட்டும் பெருசு கிடையாது, 1 லட்சம் பேருக்கும் அந்த பயன் போய் சேரணும். ஏற்கனவே இருந்த திட்டத்தில், அதாவது
10 பேருக்கு கொடுக்கறத நான் 5 பேருக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறது. நம்ம 10 பேருக்கு கொடுக்கணுங்கிறதான் பகிர்ந்து கொடுக்கறதுங்கிறது, அதுதானே சமூக நீதி. நீங்க வந்து 10 பேரை 5 பேரா சுருக்கிட்டு நான் 5 பேரை நல்லா வச்சிருக்கிறேன், அவங்களுக்கு நான் ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுக்குறேன், இவங்களுக்கு லிமிடெட் மீல்ஸ் கொடுக்குறேங்கிற, அவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்றதும் சரி கிடையாது இல்லையா? அதனால அதுலயும் ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு இந்த வீடு வழங்கும் திட்டத்திலையும். நிறைய திட்டங்களை பற்றி பேசும்போது இன்றைக்கி எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம் தான். இப்போ நீங்கள் டீட்டெயிலாக நுட்பமாக மகளிர், குழந்தைகள், நம்ம தமிழர் தொல்லியல், தொழில்நுட்பம் எல்லாத்தையும் விலாவரியாக டீட்டெயிலாக மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஆனால் டீட்டெயிலாக எல்லாரும் மேலோட்டமாக சொன்னது எடப்பாடி உட்பட பேரை மாற்றிருக்கீங்க. கடைசியாக நீங்கள் சொன்னது தான், கலைஞர் பேர், ஸ்டாலின் திட்டம்னு எந்த திட்டத்துக்கும் பேர் வைக்கல. முதல்வர் காலை உணவு திட்டம் இருந்தது, முதல்வர் தான் இருந்தது, ஸ்டாலின் இல்லை. அந்த முதல்வர் கூட அவங்க எடுத்துட்டாங்க. அப்போ அதுதான் எல்லாரும் கேட்டது. அதான் இப்போ ஸ்கீம்ஸும் ஸ்டாலின் கொண்டு வந்த அதே ஸ்கீம்ஸ் இருக்குது, அதே ஸ்கீம் சொல்லிடக்கூடாதுக்காக பேரை மாற்றிருக்கிறாங்க. அப்போ இன்னும் முதல்வர்னா ஸ்டாலின் தானா? அதே தானே இருக்குது. இப்போ கலைஞர் வந்தால் ஜெயலலிதா வந்தாலும் ஜெயலலிதாக்கான ஸ்டைல் வந்திருக்குமே, கலைஞர் ஸ்டைல் இருக்காது. பட் இங்கே வந்து அதே ஸ்டாலின் கொண்டு வந்ததனுடைய நீட்சியாக தானே இருக்குது, வேறு எதுவுமே. அதான் சொல்கிறேன், அப்போ இன்னும் ஸ்டாலின் தான் முதல்வரா அப்படிங்கிற, அதனாலதான் பெயர் வந்து டிஸ்டர்ப் பண்ணதுன்னு இருக்கு. ஆனா ஒரு கேள்வி அதுல இருக்கு, அதாவது இந்த திட்டத்துக்கெல்லாம் பெயரை மாத்தினாலும் அந்த திட்டம் அப்படியே தான் செயல்படும். அந்த திட்டத்தை வந்து அவங்க மாத்தவோ எதுவுமே பண்ண முடியாது. இல்ல இன்னொரு கொஸ்டின் இருக்கு, இவங்க இந்த பெயர்லாம் மாத்துறதன் மூலமா உங்களுக்கு நினைவு இருக்கலாம், அதாவது அதிமுக ஆட்சி முடிஞ்சு திமுக ஆட்சி வரும்போது எடப்பாடி படம் போட்ட ஸ்கூல் பேக்ஸை மாற்ற வேணாம், அப்படியே கொடுத்து செலவை குறைக்கணும்னு சொல்லின்னு சொன்னாங்க. இப்போ இந்த பெயர்லாம் மாற்றிருக்காங்கல்ல, இந்த திட்டங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு பில் புக் கூட தொடங்கி அந்த திட்டத்துக்குன்னு சில வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அவ்வளவு இனி குப்பைக்கு தான் இல்லையா? இப்ப பேரை மாத்தும் பொழுது எல்லாத்துக்குமே இதுக்கு ஒரு பக்கம் கடன் வாங்குறேங்கிறீங்க, காஸ்ட் கட்டிங் பண்றோங்கிறீங்க. அப்ப இந்த இதை என்ன பண்றது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இந்த மாதிரி ஆகிற செலவு குறைந்தபட்சம் இதெல்லாம் நாங்க இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் மாத்திரம் அந்த பேக் மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய வரி பணம் இல்லையா? அது எந்த அரசு வந்தாலும் இதை அப்படியே தூக்கி போட்டுட்டு அடுத்ததை கொண்டு வர்றது அப்படின்னு இல்லாம குறைந்தபட்சம் அந்த பேக் மாடலை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு, உலகம் முழுவதுமே எனக்கு அலார்மிங்கா இருக்கக்கூடியது எல்னினோ எஃபெக்ட். சூழலியல் பார்வையில ரொம்ப பெரிய அளவுல இருக்கு. அக்டோபர்ல பெரிய லெவல்ல பாதிப்பு வரும்னு சொல்றாங்க. ரொம்ப பதட்டமா இருக்கு. கிளைமேட் எமர்ஜென்சின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல பக்கத்துல கேரளாவுல பாக்குறோம் எவ்வளவு பெரிய அங்க வெள்ளம், அங்க வந்து வீடுகளுக்குள்ள தண்ணி புகுறதுல இருந்து அதீத மழை பெஞ்சிட்டு இருக்கு. கேரளாவுக்கு யாரும் வராதீங்கன்னு சொல்ற அளவுக்கு அவங்க வந்து அங்கெல்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்னினோ குறித்து ஒரு வார்த்தையில முடிக்கிறார். எல்னினோ பத்தி நாங்க எல்லாமே என்னன்னா நாங்கள் ஆராய்கிறோம், இப்படிதான் இருக்கு. எல்னினோக்கு இந்நேரம் அவங்க ஆராய்ஞ்சு அதுக்கு அலோகேஷன் பண்ணி அதை எப்படி அடுத்து வரக்கூட வடகிழக்கு பருவமழையப்ப எல்னினோ எஃபெக்ட்டுக்கு நாங்க இவ்வளவு ஃபண்டு ஒதுக்கி இருக்கிறோம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா வறட்சிக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சொற்ப தொகையை தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. அது நாளைக்கு விவசாய பட்ஜெட் வரும்பொழுதுதான் விவசாயிகளுக்கு அதுல என்ன கிடைக்கும் அப்படின்னு தெரியும். ஜென்ரலாகவே எல்னினோ குடிச்சு இவங்க எங்கேயாவது உட்காந்து பேசினாங்களா? ஒரு கூட்டம் நடந்துச்சான்னா நடக்கல. இந்த 3 மாசத்துல யாராவது எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் ஆர்வலர்களோட பேசி அஃபிஷியலா பேசி எனக்கு எங்கேயுமே தெரியல. 1-2 பேர் தெரிஞ்சு அவங்க கூட பேசி இருந்திருக்கலாம் வேணாவே தவிர, ஆனால் எனக்கு தெரிஞ்ச அஃபிஷியலா, ஏன்னா எல்லா ஸ்டேட்லையுமே அதுக்கான வார்னிங் கொடுத்து வேர்ல்டு லெவல்லையே இன்னைக்கு வந்து, அதாவது எந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா, நீங்க கிளைமேட் ஜேர்னலிசத்தை கொண்டு வாங்க, ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல கிளைமேட் பத்தி நிறைய அந்த கோரிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா ஜேர்னலிஸ்ட்ல ஒவ்வொரு பீட் இருக்கிற மாதிரி செக்ரட்டரி பீட் போட்டு வைங்க, செய்தியாளர்களுக்கே தெரியல கொண்டு வாங்கங்கிற அளவுக்கு உலகம் முழுவதுமே இன்னைக்கு அதுக்கான ஃபண்டு, கிராண்டு, அதுக்கான மீட்டிங்ஸ், அதுக்கான நிறைய வந்து கான்க்ளேவ்ஸ்னு பயங்கரமா ஒர்க் போயிட்டு இருக்கு. ஆனா இவங்க உலகம் வந்து எல்னினோவை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அந்த பட்ஜெட்ல வந்து இருக்கு, 6000 அந்த வறட்சி, இத பருவமழை இதெல்லாம் பாக்குறோங்கிற மாதிரி தானே இருக்கே தவிர, அது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ்க்கு என்ன பண்ண போறாங்க, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஏதாவது பண்ணுவாங்க. அடிப்படையானது அரசியலுக்கு அப்பாற்பட்டு ரொம்ப முக்கியமான. இதுக்கும் ஸ்டாலின் காரணம், திமுக காரணம், 50 வருட திராவிட கட்சி, தயவு செய்து ஒதுக்கி வச்சுட்டு என்னன்னு பாருங்க. எல்லாருடைய வாழ்வாதாரத்துடைய சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப முக்கியமா நமக்கு கேட்க வேண்டியது. ஆனா ஸ்போர்ட்ஸுக்குன்னு இவங்க, ஏன்னா அது ரொம்ப கவனிக்கக்கூடியது மினிஸ்டர் ராதவர்ஜனாவுடைய டிபார்ட்மெண்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிற ஃபண்டுக்கும் 50 சர்வதேச ஒலிம்பிக் அரங்கம்லாம் அமைக்க முடியாது. நீங்கள் வந்து அவங்க வந்து 50 சிறப்பாக 5 ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 50 கோடியில் 5 சிறப்பு நகரங்கள் இந்த மாதிரி ஒலிம்பிக் பார்க்ஸ் மாதிரி உருவாக்குவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டாக சொல்லணும்னா
50 கோடியில் 5 பார்க்லாம் உருவாக்கவே முடியாது அப்படிங்கிறது தான். காமன்வெல்த் கேம்ஸில் நம்ம பார்த்தோம். ஏன் வந்து இந்தியாவிலேயே வந்து ஒரு ஒலிம்பிக் பார்க்கை உருவாக்க முடியலைங்கிறது வந்து அது ரொம்ப ஃபண்டு சம்மந்தப்பட்ட விஷயம். அதற்கான நிதியெல்லாம் இப்போ நம்மக்கிட்ட இல்லை. பட் ஆனால் வந்து இவங்க பள்ளி முடிஞ்சதுக்கப்புறம் 1 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நாங்கள் வந்து உடற்பயிற்சிக்கு உடற்கல்விக்கு அப்படிங்கிறத வந்து நாங்கள் பண்ண போகிறோம், அதுக்கான ஃபண்டெல்லாம் ஒதுக்கியிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக, ஏன்னா அதையும் வந்து சௌமியா அன்புமணி ஒரு முக்கியமான நுட்பமான கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. 500 குழந்தைகளுக்கு ஒரு பிடி மாஸ்டரை நீங்க இப்ப வந்து 700 குழந்தைகளுக்கு மாத்தி வச்சுட்டு இதையும் கூடுதல் சுமையாக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய அந்த பிரஸ் மீட்ல வந்து அந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமானது இந்த கேள்வி. ஸோ அப்ப இதெல்லாம் வெறும் திட்டமா இல்லாம அது நடைமுறைக்கு வரும் பொழுது இருக்கக்கூடிய சாத்தியங்களையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். ஆனா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியமா தேவையான ஒன்று. பட் அது எந்த அளவுக்கு பண்றாங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பா இந்த நிதிநிலை அறிக்கையை மாநில நலன், ஏற்கனவே இருந்த திட்டங்களின் தொடர்ச்சி, திட்டங்களுக்கு பேர் மாற்றம், எவ்வளோ தொகையை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதை விட கூடவா குறைவா, கூட கொடுத்துருக்கீங்கன்னா எண்ணிக்கை பெரிய இருக்கா, குவாலிட்டியா குவான்டிட்டியா, எப்படி இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தொழில்நுட்ப அடிப்படையிலும், விளையாட்டு, பெண்கள், குழந்தைகள் இப்படி எல்லா தரப்பிலும் இருந்தும் இதை நம்ம எப்படி அணுகணுங்கிறத ஒரு பத்திரிகையாளர் பார்வையிலும் ஒரு பொருளாதார பகுப்பாய்வு மனநிலையிலும் இருந்து ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி.